மதுரை ஆதீனம் என்ன குல்லா போட்டுக்கிட்டு தாடி வச்சிருந்தவங்க கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு பொய் சொல்லி மாட்டின அந்த வீடியோல அவருக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய 2 பேருடைய பின்புலங்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு. அதுல ஒரு நபருக்கு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய மிக முக்கியமான செயல்பாட்டாளர்களான நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கௌரி லங்கேஷ் இவங்களுடைய படுகொலையில குற்றம் சாட்டப்பட்ட அமைப்பை சேர்ந்தவங்களோட நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஆதீனத்தை இயக்குற அந்த 2 நபர்கள் யார், அவங்களுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். யூட்டன் அப்படிங்கிறது பொய் செய்திகளை முறியடிக்கிறதுக்காகவும் வெறுப்பை வீழ்த்துறதுக்காகவும் நடத்தப்படுற ஒரு சுதந்திரமான ஊடகம். இந்த ஊடகம் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய பணத்திலும் நடத்தப்படுற ஊடகம் கிடையாது. மக்களாகிய நீங்க கொடுக்கிற பணத்துல இருந்தும் யூடியூப், கூகுள் ஆட்ஸ் மாதிரி வரக்கூடிய பணத்துல இருந்தும் தான் இந்த ஊடகம் நடத்தப்படுது. யூட்டன் செய்யற இந்த வேலை முக்கியமானது. இது சரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோட் மூலமா உங்களால முடிஞ்ச டொனேஷன்ஸை அனுப்பி யூட்டனுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறதுல ஏதாவது சிக்கல் இருந்தது அப்படின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம்னா சப்போர்ட் அவர் ஃபேக்ட் செக் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸை அனுப்பி வைக்கலாம். மதுரை ஆதீனம் இஸ்லாமியர்களை குறி வச்சு குல்லா போட்டு தாடி வச்சுட்டவங்க தான் என்னை கொலை பண்ண பார்த்தாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்த வீடியோவை நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா அதில் 2 பேர் மட்டும் ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக ஆதீனத்துக்கிட்டையும் ஊடகங்கள்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆதீனம் சொல்ல வர்றதுக்கு முன்னாடியே சில பாயிண்ட்ஸை அவங்க பின்னாடி இருந்தும் சைடில் இருந்தும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த 2 பேரும் யாரு, ஏன் இவங்க ஆதீனம் பேசும்போது பின்னாடி இருந்து ஆதீனத்துக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஏன் ஆதீனம், மதுரை ஆதீனம், இதுக்கு முன்னாடி இருந்த மதுரை ஆதீனம்லாம் பார்த்தோம்னா மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப இருக்கிற மதுரை ஆதீனம் மட்டும் எதனால இந்த மாதிரி மத வெறுப்பை தூண்டுற மாதிரியான ஒரு பொய்யை பரப்புறாரு அப்படின்னு தேடி பார்த்தோம்னா தான் இந்த 2 நபருக்கு பின்னாடியும் பல பின்புலங்கள் இருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. அந்த 2 நபர்கள்ல ஒருத்தரை பார்த்தோம்னா ஆதீனம் தன்னுடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இவருக்கு பதிலா அவரையே பேச சொல்றாரு ஊடகங்கள்கிட்ட. இல்ல எங்க நான் சொன்னேன், அவர் 2 பேர் என் பிஏ வரும். இவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நான் சொல்றதுதான் இவரும் சொல்லுவாரு, இவர் என்னுடைய உதவியாளர், எனக்கு காரை ஓட்டிட்டு வந்ததும் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீல கலர் சட்டை போட்ட ஒருத்தரை பேச சொல்றாரு. அவருடைய பேரு செல்வகுமார். அடுத்ததா இன்னொருத்தர் பார்த்தோம்னா பின்னாடி வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஒருத்தர் பார்த்தோம்னா ஊடகங்கள்கிட்ட ஆதீனம் பேசிக்கிட்டு போதே அவர் குறுக்க பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா ஊடகங்கள்ட்ட ப்ளீஸ் டோன்ட் கெட் இன்டு எனி கான்ட்ரோவர்சிஸ் அப்படின்னு வேற சொல்றாரு. கான்ட்ரோவர்சிக்குள்ள போகாதீங்க, கான்ட்ரோவர்சி இழுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அந்த பேட்டி முடியறதுக்கு முன்னாடியே கூட ஓகே சார் போலாம்னு சொல்லிட்டு ஆதீனத்தை பின்னாடி நின்றுக்கிட்டு அர்ஜென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பேர் பார்த்தோம்னா பழ சந்தோஷ்குமார். முதல்ல இந்த பழ சந்தோஷ்குமார் யாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் பார்த்தோம்னா இந்து எழுச்சி பேரவை அப்படிங்கிற ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கார். இவர் ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறையால கைது செய்யப்பட்ட ஒரு நபர். இவர் கோவாவில் நடந்த ஒரு அமைப்பினுடைய, இந்துத்துவ அமைப்பினுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் 200 கோயில்களை இடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை பரப்பிட்டு இருந்தார். அந்த மாநாட்டை நடத்தின அமைப்பினுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்து ஜனஜாகிருதி சமிதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் பார்த்தோம்னா கௌரி லங்கேஷ், நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி இவங்களுடைய படுகொலையில எல்லாம் குற்றம் சாட்டப்பட்ட இந்த சனாதன் சன்ஸ்தா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்போடு நெருங்கிய தொடர்புடைய அதனுடைய ஒரு முன்னணி அமைப்பா தான் இந்த ஹிந்து ஜனஜாகிருதி சமிதி அப்படிங்கிற அமைப்பு இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த அமைப்பினுடைய கூட்டத்துல இவர் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நபரா இருந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த அமைப்பை சேர்ந்த நபர்களை தமிழ்நாட்டுக்கு வர வச்சு கூட்டங்களை நடத்தக்கூடிய வேலைகளையும் பார்த்தோம்னா இந்த பழ சந்தோஷ்குமார்ங்கிற நபர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா இந்த சனாதன் சன்ஸ்தா அப்படிங்கிற அமைப்பு பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பை தடை செய்யணும் அப்படின்னு மகாராஷ்டிரா அரசாங்கமே பார்த்தோம்னா ஒன்றிய அரசுக்கு ப்ரொபோசல் அனுப்பிச்சது. கட்சி வேறுபாடு இல்லாம மகாராஷ்டிராவை சேர்ந்த எல்லா கட்சிகளும், பெரும்பாலான எல்லா கட்சிகளும் இந்த சனாதன் சன்ஸ்தாங்கிற அமைப்பு ஒரு தீவிரவாத அமைப்பு, இது தடை செய்யப்படணும் அப்படிங்கிற கருத்தை தொடர்ச்சியா வலியுறுத்தினாங்க. சில குண்டுவெடிப்பு சம்பவங்கள்ல கூட இந்த அமைப்புக்கு தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறது பல விசாரணைகள்ல சொல்றாங்க. குறிப்பா இந்தியா முழுக்க பல்வேறு செயல்பாட்டாளர்கள், அதாவது மூட நம்பிக்கைக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள், ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக செயல்படக்கூடிய
செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள், வலதுசாரிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள், இவங்களை எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்களை கொலை செய்கிற திட்டமிடலில் இந்த அமைப்பு ஈடுபட்டது அப்படிங்கிறது தான் இவங்க மேல வைக்கப்பட்ட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அந்த பட்டியலில் முக்கியமானவர்களா வந்தவர்கள் தான் நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரே, கல்புர்கி, கௌரி லங்கேஷ். நரேந்திர தபோல்கர் யாருன்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிராவில் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு முக்கியமான அமைப்பை நடத்திட்டு இருந்தார். குறிப்பா மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தாரு தபோல்கர். ஆகஸ்ட் 20, 2013 அன்னைக்கு பார்த்தோம்னா அவரு காலையில வாக்கிங் போயிட்டு அவர் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தார். அந்த நேரத்துல பைக்ல வந்த 2 பேர் பார்த்தோம்னா அவர் கிட்ட வந்து அவரை துப்பாக்கியால சுட்டு கொலை பண்ணாங்க. அடுத்ததா பார்த்தோம்னா கோவிந்த் பன்சாரே, அவரும் பார்த்தோம்னா ஒரு எழுத்தாளராக இருந்தார். அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கியமான தலைவராக மகாராஷ்டிராவில் இருந்தார். அவர் பார்த்தோம்னா முக்கியமாக இந்த இந்துத்துவ அமைப்புகள் மராத்திய மன்னர் சிவாஜி குறித்து கட்டமைக்கக்கூடிய பிம்பங்கள் இருக்கு இல்லைங்களா, அது எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மாவீரன் சிவாஜி அப்படிங்கிற பேரில் சிவாஜிக்கு ஒரு முற்போக்கு வடிவம் இருக்கிறது, அவருக்கு முற்போக்கு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேறு விதமாக சிவாஜியை முன்னிறுத்து ஒரு புத்தகத்தை வந்து எழுதினார். அவர் பார்த்தோம்னா பிப்ரவரி 16, 2015 அன்னைக்கு காலையில வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருந்தாரு. அவரும் அவரோட மனைவியும் அந்த இடத்துல அதே மாதிரி 2 பேர் பைக்ல வந்து கிட்ட வந்து அவரை சுட்டு கொலை பண்ணாங்க. அதே மாதிரி கல்புர்கி கர்நாடகாவில் இயங்கிக்கிட்டு இருந்த மூடநம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு முற்போக்கு செயல்பாட்டாளர். இவரை வந்து பார்த்தோம்னா ஆகஸ்ட் 30, 2015 அன்னைக்கு அதே மாதிரி 2 பேர் இவருடைய வீட்டு கதவை தட்டி அவரை கூப்பிட்டு அவரை சுட்டு கொலை பண்ணாங்க. அடுத்ததா கர்நாடகாவில் பத்திரிகையாளர், மிக முக்கியமான பத்திரிகையாளராக இருந்த கௌரி லங்கேஷ், அவங்க பல பத்திரிகைகளில் வேலை பார்த்துருக்காங்க. குறிப்பா மூட நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் மதங்கிற பேர்ல இங்க பரப்பப்படுற பல கருத்துக்களுக்கு எதிராகவும் நிறைய விஷயங்களை அவங்க எழுதியிருக்காங்க. அவங்க செப்டம்பர் 5, 2017 அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டு கிட்ட போயிட்டு அவங்க வீட்டை கதவை திறக்கலாம் அப்படின்னு அவங்க போனப்ப பைக்ல வந்த ஒரு நபரால 4 முறை சுடப்பட்டு கௌரி லங்கேஷ் படுகொலை செய்யப்பட்டார். இந்த எல்லா சம்பவங்கள்லையும் ஒரு அமைப்பினுடைய பெயர் அடிபட்டதுன்னா அது சனாதன் சன்ஸ்தா அப்படிங்கிற அமைப்பினுடைய பெயரும், அதனோடு தொடர்புடைய இந்து ஜனஜாகிருதி சமிதி அப்படிங்கிற இந்த அமைப்பினுடைய பெயரும். இப்படிப்பட்ட இந்த அமைப்போடு நெருங்கிய தொடர்புல இருக்கக்கூடிய நபரா தான் பழ சந்தோஷ்குமார் அப்படிங்கிற ஆதீனத்துக்கு பின்னாடி நின்றுகிட்டு கான்ட்ரோவர்சியா எதுவும் கேட்காதன்னு சொல்லக்கூடிய பழ சந்தோஷ்குமார் அப்படிங்கிறவர் இருக்காரு. இவர் இந்து எழுச்சி பேரவை அப்படிங்கிற அமைப்பை நடத்திட்டு இருக்காரு. இந்த இந்து ஜனஜாகிருதி சமிதி அமைப்பை சேர்ந்த தலைவர்களை தமிழ்நாட்டுக்கு கூட கூட்டு வந்து இவர் பல கூட்டங்கள் நடத்தியிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துத்துவ பேனர்ல இயங்கக்கூடிய பல ஜாதி சங்கங்கள், ஜாதி வேறுபாடே இல்லாம பல ஜாதி சங்கங்களை ஒன்று திரட்டி, இந்துத்துவ அமைப்புகளுடைய தலைவர்களை ஒன்று திரட்டி இந்த இந்து ஜனஜாகிருதி சமிதி, சனாதன் சன்ஸ்தா அமைப்புகளுடைய நபர்களை தமிழ்நாட்டுக்கு கூட்டு வந்து இங்க கூட்டங்களை நடத்தக்கூடிய நபரா இந்த பழ சந்தோஷ்குமார் இருக்காரு. அதே மாதிரி அவங்க அந்த ஊர்ல கோவால வட மாநிலங்களில் நடத்தக்கூடிய கூட்டங்களையும் இவர் நேரடியா போய் கலந்துட்டு இருந்திருக்காரு. இதே மாதிரி இவர் கூட அர்ஜுன் சம்பத் போன்றவங்களும் போய் கலந்துட்டு இருந்திருக்காங்க அந்த கூட்டத்துல. அப்ப இப்படிப்பட்ட ஒரு மதத்தை வைத்து வெறுப்பை பரப்புற ஒரு அமைப்பை நடத்தக்கூடிய, அதுவும் இந்த மாதிரியான தீவிரவாத குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிய ஒரு அமைப்போடு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு மதுரை ஆதீனத்தோட என்ன வேலை அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வியா எழுந்திருக்கு. அவர் வெறுமனே மதுரை ஆதீனத்துக்கு கூட வந்துட்டு போற நபரா மட்டுமே இல்ல, பிரஸ்ல மதுரை ஆதீனம் என்ன சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஆளா அவர் பின்னாடி இருந்துகிட்டு ஆதீனத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோல ஆதீனம் என்ன குல்லா வச்சு தாடி வச்சிருந்தவங்க தான் கொலை பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லி முடிச்ச உடனே பிரஸ்ல இருந்து பல கேள்விகள் ஆதீனத்தை நோக்கி எழுப்பப்படுது. ஆதீனம் ஏதாவது ஒரு பதில மாத்தி சொதப்பி சொல்லிட போறாருன்னு சொல்லிட்டு ஓகே கிளம்பலாங்கிறத அவர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பிரஸ் மீட்டை முடிக்கிறதே இந்த நபர் தான் முடிக்கிறாரு. அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப மதுரை ஆதீனத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரியதா எழுந்திருக்கு. அடுத்ததா 2வது நபர் அந்த வீடியோல இவர் என்னுடைய உதவியாளர் தான், இவரே பேசுவாரு, இவர் தான் காரையே ஓட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த நபரினுடைய பெயர் செல்வகுமார். அவர் தான் வந்து பார்த்தோம்னா காரை நிறுத்தவே இல்லை, இடிச்சுட்டு அவங்க மட்டும் பறந்து போயிட்டாங்க, அவங்க யாருன்னே எங்களால் பார்க்க முடியலங்கிற மாதிரி பல பொய்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து அந்த வீடியோவில் பரப்பிக்கிட்டு இருந்தார். அவங்க 2 பேரும் முஸ்லீம் தான், அவங்க காரை வந்து பேரிகார்டெலாம் உடைச்சிட்டு வந்தாங்க,
இடிச்சிட்டு நிற்காம பறந்து போயிட்டாங்க அப்படின்னு பல பொய்களை சொல்லியிருந்தார். இது எல்லாமே அந்த சிசிடிவி வீடியோவில் அம்பலமாக இருந்தது. இந்த நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கூட சமீபத்தில் திருப்பரங்குன்றம் பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவை மையப்படுத்தி மிகப்பெரிய மத ரீதியிலான பதட்டம் அந்த ஏரியாவில் உருவாக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அந்த விவகாரத்தில் பின்புலமாக செயல்பட்டதில் ஒரு நபராக இந்த செல்வகுமார் அப்படிங்கிறவர் இருக்கார். இவர் பார்த்தோம்னா இந்து முன்னணி அமைப்பினுடைய மதுரை மாவட்ட செயலாளராக, முன்னாள் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கார். 2020 பார்த்தோம்னா இவர் வந்து கார்த்திகை தீபத்தை திருப்பரங்குன்றம் மலையில் அந்த தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தூணில் தான் நாங்கள் போய் ஏற்றுவோம் அப்படின்னு பிரச்சனை பண்ணி அங்கே போய் தீபம் ஏற்றி ஒரு கலவரத்தை உருவாக்க முயற்சித்ததுக்காக இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு 2020. அப்பையிலிருந்தே மதுரை திருப்பரங்குன்றம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மத பதட்டத்தை, மத ரீதியிலான பிரச்சனையை உருவாக்குறதுல இந்த நபர் வேலை பார்த்துருக்கார். அவர் மேலே இது மட்டும் இல்லாமல் பல வழக்குகள் இருக்கு. அப்போ திருப்பரங்குன்றத்தில் மத பதட்டத்தை தூண்டுகிற நபர்களும் ஆதீனத்தோடு இருக்கிறது பல கேள்விகளை நமக்கு எழுது. அப்போ ஒரு பக்கம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் படுகொலையில் தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்புகளோடு தொடர்புடைய நபர் ஆதீனத்தோடு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் மத பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரும் ஆதீனத்தோடு இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஆதீனத்தினுடைய பிரஸ் மீட்டில் முக்கியமான ஆட்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா ஆதீனம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. மதுரை ஆதீன மடத்தை பொறுத்த வரைக்கும் அருணகிரிநாதர் மாதிரியான ஆதீனங்கள் பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்கவே மத நல்லிணக்கத்தை உருவாக்கணும், எல்லா மதத்தவர்களும் ஒரே ஆண்டவனுடைய பிள்ளைகள் தான், எல்லாரும் சகோதர சகோதரிகள் அப்படின்னு அந்த கருத்தை உருவாக்குவதற்காக இந்த சமூகத்தில் அரும்பாடுபட்டு உழைச்சிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட மடத்தில் ஆதீனமாக இருந்துக்கிட்டு இவர் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசினது பல கேள்விகளை எழுப்பின சூழலில் அவர் கூட இருக்கிறவங்களுமே பார்த்தோம்னா ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு எதிரான பல வேலைகளை இந்த சமூகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எதிரான வேலைகளை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறதும் பல கேள்விகளை நமக்கு எழுப்புது. அப்போ மதவெறியை பரப்புகிற அமைப்புகளை சேர்ந்தவர்கள் ஆதீனத்தை, மதுரை ஆதீனத்தை இயக்குகிறார்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு எழுது. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டை மதக்கலவரமாக மாற்ற முயல்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அப்போ மதுரை ஆதீனம் தன்னோடு வலம் வரக்கூடிய இந்த 2 நபர்கள் யார்? அப்போ மதுரை ஆதீனம் தன்னோடு வலம் வரக்கூடிய இந்த 2 நபர்களுக்கும் தனக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.